ஏ ஓ உடம்புக்கு 10 பேருக்கு அப்ப எல்லாம் கூட்ட முடியாது. நீ எதுக்கு அப்ப நிக்கிற? அதுக்குண்டா அவரை பிடிச்சுக்க. எவர? அவர்தான் சரியா. அவர் மோசமானவர். சாமி வாங்க கட்டியடி கோவிந்தா. சாய் வணக்கம். நேரத்துல சாராயம் சாரு கட்டிங்க தான் குடுவே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பறக்கி வரலாம் மாமா பொம்பளைங்க பறக்கி வரலாம். சாமி நோக்கமாக ஒரு முக்கிய தகவல். இன்னும் சில மணி துளிகளில் இன்னொரு ஓனையா குட்டி நாரதர் பிறப்பார். பரளி முண்டிய வச்சுன்னா என்ன ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிற. செய்ய முடியாது. தூக்கு போட்டு தொங்கு. நீ எதுக்கு இருக்க? நீ கூட்டி வரவே ஒழுங்கா செய்யற மாதிரி கூட்டி வரியா? சரிடா கொம்மா ஓரமா போ. ஜிம்மி லுலுலுலு அம்மா தங்கச்சி இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு உணவு உணவு. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள் உணவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. நம்ம எடுத்து கொடுத்து வந்திருக்காரு. யாருன்னா? அவர் தான் பிரம்மாவை குத்துறவர். பிரம்மாவை குத்துறவரா? என்னன்னே சொல்ற? பிரம்மபுத்திரர். பிரம்மாவின் மைந்தர். அவர்தான் கலைவாணி மையன். கலைவாணியின் புத்திரர். நாரத மகாமுனிவரா? நாசர். நான் சொல்ற நாரதர். நாரதர். நாரத மகாமுனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று கொடுத்து வச்சிருக்கோம். 500 1000 எனக்கு தெரியும். புண்ணியம் முருகா முருகா முருகா. சரி எங்க இருக்கிறார்? அவர் வர சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க சுனாமி. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் வணக்கம். வர வேண்டும் வர வேண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பூந்தேரில் கலந்தே பொன்வண்டு எழுந்தே சங்கீதம் இசைப்பவரே இங்கீதம் அறிந்தவரே ஏகாந்த
வருக, இசைக்கு இலக்கணம் வகுத்த இசைஞான வள்ளலே வருக, மலைராயன் புதல்வரை வருக, மாதவ செருவரை வருக, உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகும் நலமா மாற்றும் வாக்கு சாதிர்த்தியம் இருந்தவரை வருக வருக. உமது வருகை நல்வரவாகட்டும். கானகம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். எனது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழை அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. அம்மா மங்களம் உண்டாகட்டும். உனது பண்பு மிகுந்த அன்பு கணிந்த பக்திக்கு மெச்சு என்னோட வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்து, அருமையான வாழ்த்து. கிளியாக ஒரு தோப்பு குயிலாக அபிமாலை புனிந்து எந்தனுக்கே சூடி வரவேற்ற நீ என்றும் குறைவில்லாத நிறைவான புகழோடு தமிழ் கிழவன் தங்கவேலனி நல்லாசியுடன் குன்றிலிட்ட விளக்கொலியாய் அந்த குமரக்கடவுள் தங்கவேலன் துணையுடன் வாழ்வாயாக. அம்மா, இதுவரை நீங்கள் என்னை நேரில் கண்டது கிடையாது. இன்னைக்குத்தான் நம் இருவருக்கும் முதல் சந்திப்பு. நம் இருவருடைய சந்திப்பு ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய திண்ணம். எனவே உங்கள் இடத்திலே தகவல் பரிமாற்றம் பரிமாறிக்கொள்வதாம் என்பதும் என்னுடைய திண்ணம். என்னம்மா சொல்றீங்க? தகவல் பரிமாற்றத்திற்கு நீங்க தயாரா? மாதங்களில் சிறந்த மார்கழி, மலையில் சிறந்த இமயமலை, மந்திரத்தில் சிறந்த பிரண மந்திரம், கதைகளில் சிறந்த ராமகதை, காவியத்தில் சிறந்த ராமகாவியம், கனிகளில் சிறந்த முக்கணி, முனிவர்களில் சிறந்த நாரத மகாமுனி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் என்கிட்ட வந்து கேட்கிறாருன்னா, என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு இனிமேல் பிறக்கவே கூடாது. அதுக்குத்தான் சொன்னாங்க, இட்ட அடி நோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருகா செய்ய கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவார் உலகில் வளங்கோசை வையம்பருமே அப்படின்னு பாடியவர் யார்? கம்பர் மகன் அம்மையாருக்காக பாடினார். அப்படிப்பட்ட கம்பருக்கு அருள் கொடுத்தவள் யார்? தாங்குடைய தாய் கலைவாணி. கலைவாணியின் மைந்தரே, கேள்வி கேட்டீங்கன்னா கேள்விக்கு பதில் வரும். சரி. விவரம் கேட்டீங்கன்னா விவரமா பதில் வரும். விவரமா வரும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? தகவல் பரிமாற்றம் அப்படின்றீங்க. இந்த தகவல் பரிமாற்றம்னா என்ன? அது எப்படி வந்துச்சு, என்ன காரணத்துக்காக வந்துச்சு அப்படின்னு விளக்கத்தை சொல்லிட்டு
அப்ப உங்க தகவலை சொல்லுங்க. விளக்கத்தை சொல்றேன், இருந்தாலும் கதையின் சாரமுசப்படி பண்டு விழி கண்டு மொழி மாறி வண்டியிலே கல்வி கண்டு மொழி சொல்றேன். ஆனா நீங்க ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களே, சொல்லவே இல்ல. அங்கிட்டு ஒரு தனி நாடகம் நடக்குது. வரவேற்பு கொடுத்தீங்களே, இங்க வள்ளி திருமணம் நடந்துச்சு, அங்க வேற திருமணம் நடந்துட்டு. அம்மா வரவேற்பு கொடுத்தீங்களே. ஆமா. இரவுக்கு என்ன பாடுனே? பாட்டு பாடுனே. அதான் என்ன பாட்டு? இரவுக்கு 1000 கண்கள் பாட்டு பாடுனே. எந்த இரவுக்கு 1000 கண்கள் இருக்கு? பாத்தீங்களா? இரவுக்கு 1000 கண்ணா நீங்க போய் பாத்தீங்களா? சரி, இல்ல என்னன்னு கேக்குறீங்க? இல்ல என்னமோ நீங்க விளக்கம் கேக்குறீங்களே, தகவல் பரிமாற்றம்னா என்னன்னு. என்ன நீங்க நான் கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? நான் கேக்குறதுக்கு ஆமா போடுறதுக்கு உங்களை வர சொல்லி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க வேணா பெரிய ஆளா இருக்கலாம். சரி, ஆனா இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளு. ஏன் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அதனால கேக்குறேன். நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியும். யாருக்கு எந்த இடமும் சொந்தம் இல்ல. யாருக்கு எந்த இடம் சொல்றேன் எனக்கும் தெரியும். ஆனா நீங்க என்கிட்ட கேட்டீங்களா இல்லையா? தகவல் பரிமாற்றம் கேட்டீங்க. அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு என்ன விளக்கம்? விளக்கம் நான் சொல்றேம்மா. சரி, கேள்வி கேட்ட உங்களுக்கு விளக்கத்தை நீங்க உங்களுக்கு சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியுங்கிறனால தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட. அப்படியா? கேள்வி அதாவது ஏன் என்ற கேள்வி கேட்காமலே வாழ்க்கை இல்லை அப்படின்னா. சரி, கேள்விகள் கேட்பது எதனாலே? பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதனால. பகுத்தறிவு யார்கிட்ட இருக்கு? ஆறாவது அறிவு யார்கிட்ட இருக்கு? ஆறாவது அறிவு உங்களை போன்ற மனிதர்களுக்கு. ஏழாவது அறிவு யார்கிட்ட இருக்கு? எங்களை போன்ற ரிஷிகளுக்கு. அப்ப இருக்குல்ல. அப்ப பகுத்தறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களை மாதிரி ஆள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். சரி, கேள்வி கேட்டா பதில் வருமா? அம்மா கேட்க கேட்க பதில் வரும். ஆனா கேள்வி கேட்கிற உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? விளக்கம் சொல்ல தெரியாம யாரும் இங்க வர மாட்டாங்க. இது சாதாரண இடம் கிடையாது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதுவரை தகுதி இல்லாதவங்க இந்த தொகுதியில கால் எடுத்து வைக்க முடியாது. அப்படியா? இந்த இடம் சாதாரணப்பட்ட இடம் இல்ல. நமக்கு முன்னால எங்க யார் இருக்கா? நமக்கு முன்னால யாரு இருக்கா? மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அது மட்டும் இல்லாம உள்ள ஆதிபராசக்தியாகப்பட்டவள் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம தப்பா எதுவும் பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்ப கேட்கறதுக்கு பதில் வரணும். அம்மா நீங்க சொல்ற விளக்கம் எனக்கு புரியுது. நான் விளக்கத்தை சொல்லுவேன். விளக்கத்தை சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன். சொல்றீங்களா? ஆமா. இரவுக்கு 1000 கண்கள் சொல்றீங்களா? அந்த 1000 கண்ணு யாருக்கு வந்துச்சுன்னு கேக்குறீங்க. அதான் என்னோட கேள்வி. அதானே உங்க கேள்வி. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம யாரும் வர முடியாது. சரி, படிக்காம வந்தா உங்களை மாதிரி ஆளுகெல்லாம் ஓலையை கட்டி விடுவீங்க. அதனாலதான் எப்பவுமே யாரா இருந்தாலும் காலையில போனோடனே கொஞ்சம் வேலை என்ன தெரியுமா? மத்த வேலையை பாக்குறோமோ இல்லையோ கொஞ்ச நேரம் அப்படி புரட்டி பார்ப்போம். என்னென்ன அப்படின்னு படிச்சுட்டு தான் இங்க வருவோம். யார் இங்க எல்லாம் வந்து படிக்காம யாரும் வர முடியாது. அதனால கேட்கிற கேள்விக்கு பதில் வரணும். தகவல் பரிமாற்றம் சொன்னீங்கல்ல, தகவல் பரிமாற்றம்னா என்ன? அம்மா உலகம் என்னும் நாடக மேடையில் நாம எல்லோரும் நடிகர்கள் தான். உங்களுடைய ஜென்மத்தில் நீங்கள் அறிந்து கொண்டது, என்னுடைய ஜென்மத்தில் நான் பங்கு கொண்டது.
இவைகளில் நீங்கள் அறிந்த 4 விஷயத்தையும் நான் கற்றறிந்த 4 விஷயத்தையும் பற்றி கலந்து பேசுவதே பரிமாற்றம். அதாவது தகவல் என்பது வாழ்க்கை அனுபவங்களை செய்திகளாக அறிவிப்பு செய்வதோ வாதி பிரதிவாதியாக பேசிக் கொள்வதா சரி தகவல் பரிமாற்றம். சரி இதான் தகவல் பரிமாற்றம். இதான் தகவல் பரிமாற்றம். அதான் வாழ்க்கையில நீங்க என்ன சொல்றீங்க, வாழ்க்கையில அனுபவத்தை பரிமாற்றம் பண்ணிக்கிற வாதி பிரதிவாதி. அப்ப நம்ம 2 பேரும் இப்ப பரிமாற்றம் பண்றோம். ஆமாமா. எதை பத்தி பரிமாற்றம் பண்றோம்? வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன தெரியுமா? நீங்க பிரம்மச்சாரி தானே? ஆமா. நீங்க மூன்றும் இல்லாதவர் இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை அற்றவர் தானே? வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். சரி, உங்களுக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு நீங்க சொல்ல தேவையில்ல. என்ன இல்ல என்ன சொல்ல தேவையில்லை, உங்க சட்டமா? அம்மா இது எனக்கு 3வது பிறவி. இதுக்கு முன்னாடியே 2 பிறவி எடுத்தவே நான். அந்த 2 பிறவில 2வது பிறவி என்ன பிறவி? 2 பிறவில என்ன 2வது பிறவி என்ன பிறவி? அம்மா பெண்ணா பிறந்தீங்களா? நாரதாக இருந்த நானு நாரதியாக மாறினீங்க, பெண்ணாக மாறினேன். சரி, 52 60 பிள்ளைகளை பெற்ற 52 கொண்டாட்டி 60 பிள்ளைகள். அப்ப எனக்கு வாழ்க்கை தெரியாதா? வாழ்க்கை பத்தி என்னன்னு தெரியாதா? அனுபவம் பட்டிருக்கீங்க. ஆமாமா, அதனாலதான் பரிமாற்றம் பண்ண வந்திருக்கீங்க. ஏன்னா உண்மையை சொல்ல கொஞ்சம் அனுபவம் தேவை. உண்மை, அந்த அனுபவத்தோட நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. அப்ப தகவல் பரிமாற்றம்னா இதுதான் வந்து உண்மையான பதிலா? அப்ப பொய்யா? நான் கேட்க இதான் உண்மையான பதிலா? பொய் சொன்ன வாய்க்கு, சரி பொய் சொன்ன வாய்க்கு போதனம் கிடைக்காது, போதனம் கூட கிடைக்காது. இப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யா? அதான் நான் கேக்குறேன். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களே, சரி இது உண்மையான பதிலா? அம்மா உண்மைதாமா. உங்க தாய் மீது ஆணையாக, என் தாய் மீது, தந்தை மீது ஆணையாக, தந்தை மீது நீங்க சொன்னது உண்மையா? உண்மைமா? உண்மையா? உண்மை. உண்மையா? உண்மை. நானும் உண்மைன்னு தான் சொல்றேன். அடடடா, இந்த உண்மைக்கு தானே எத்தனை அலப்பற? என்னங்க என்ன சும்மாவா சொல்ல முடியும்? ஏங்க இன்னைக்கு ஒரு எவ்வளவு நாள் சும்மா ஊர்ல கொடுக்குற காசு சும்மாவா இருக்கு? எத்தனை நாள் சேர்த்து வச்சிருப்பாங்க இந்த காசை. அம்பட்டும் சேர்த்து வச்சு நாடகம் நடத்தணும்னு அம்பட்டும் சேர்த்து வச்சு ஒரே இரவுல வந்து நம்ம பாடி பேசி அந்த காசை நம்ம வாங்கிட்டு போறோம்னா அந்த காசை நமக்கு லெவிக்கணுமா இல்லையா? அப்ப லெவிக்கணும்ல, நிக்கணும்ல நமக்கு. அப்ப நிக்கணும்ல. ஆமா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் வேர்வை சிந்த உழைக்கணும், கத்தணும், பாடணும், பேசணும்ல. ஆமா, அப்ப பேசுங்க. இரவுக்கு 1000 கண்கள்ன்றீங்கள, எந்த இரவுக்கு இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? இரவுக்கு 1000 கண்கள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க. அதாவது இது வந்து கௌதம முனிவர் இருக்காரு பாத்தீங்களா? சரி, கௌதம முனிவர் வந்து அதாவது வந்து இது யார் கதை அப்படின்னீங்கன்னா அகலிகையோட கதை. இந்த அகலிகை வந்து பெரிய ஒரு நாட்டுடைய மகாராணி. அவளுக்கு சுயவரம் வைக்கிறாங்க. சுயவரம்னா எல்லாரும் வந்து ஒன்னா வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா அவங்கவுங்க வருவாங்க. அவளுக்கு யார் பிடிக்கிறதோ அவங்களுடைய கழுத்தை இந்த வந்து மாலையை போடணும். இது சுயவரம். இந்த சுயவரம் நடக்குது அகலிகைக்கு. எல்லா நாட்டு மன்னர்களும் வர்றாங்க. எல்லா நாட்டு மன்னர்கள் வரும்போது இந்த அகலியோட அழகுல தெய்வேந்திரன் சொல்லக்கூடிய அவனும் மயங்குறான். இந்திரனுக்கு அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அகலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அவனும் அந்த சுயவரத்துக்கு வர்றான். மன்னர்களாக வர்றாங்க. அங்கே கௌதம முனிவர் வர்றாரு. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது அகலியோட அப்பா வந்து சொல்றாரு, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே நேரத்தில் 2 தலையுடைய விலங்கை யார் பார்த்து வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் என் மகளை கட்டி கொடுப்பேன்றார். அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் போய் பார்க்குறாங்க. என்னடா உலகத்தில் 2 தலையோட எந்த மிருகம் இருக்குது, எந்த விலங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே தேடிக்கிட்டே வர்றாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டாங்க. அப்போ கௌதம முனிவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தவர் பூலோகத்துக்கு வந்துட்டார். பூலோகத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி. அவர் வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு போய் பார்க்குறாரு. அப்போ தான் அங்கே பசுமாடு கண்ணு போடுற நேரம். பசுமாடு கண்ணு போடுற நேரம். பசுமாடு கண்ணு போட போகுது. போட்டா கண்ணு போடும்போது முதல்ல என்ன வரும்? தலை. பின்னாடி ஒரு தலை, முன்னாடி ஒரு தலை, ஒரே நேரத்தில் 2 தலை. ஒரே நேரத்தில் 2 தலையை பார்த்த விலங்கு எதுனா பசுமாடு. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணார், கௌதம முனிவர் போய் அகலியோட அப்பாட்ட சொல்லிட்டார், பசுமாடு தான் உலகத்தில் ஒரு 2 தலை உடையது.
அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. விளக்கத்தை கேட்டுக்கிறாரு. கேட்டு கௌதம முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அகலியே. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தேவேந்திரன் சுத்தி பார்த்து வர்றேன், இங்க கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே கோவம் அவனுக்கு, நான் தான் உன் மேல ஆசைப்பட்டேன், ஆனா நீ கௌதம முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன்னை கூடாம நான் விட மாட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு சபதத்தை வச்சுக்கிட்டாரு. இப்படியே இவங்க ஒரு குடிசையில் இது குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முனிவர் இல்லையா, அவர் தவமன்றவர் இல்லையா, அவர் ஒரு அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு குடிசையில் அப்படியே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. அவருக்கு என்ன வேலை? அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது, அதாவது குளிக்க வேண்டியது, நீராடி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், அதாவது தவம் இருக்கணும். இப்படியே சாமியை வேண்டிட்டு வரணும். இதுதான் அவருடைய தினமும் நடக்கக்கூடியது. இதே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் யாரு? தேவேந்திரன். பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றா, இவர் எப்படி வெளியில போயிடுவார்ல, அந்த நேரத்தில் நம்ம போய் கூடிடணும்னு சொல்லி அன்னைக்கு விடியவே இல்லை. விடியறதுக்கு முன்னால சேவலாக மாறி கூவுறார். சேவலாக மாறி கூவுன உடனே கௌதம முனிவர் பார்க்குறாரு. அப்போ விடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து குளிக்கிறதுக்காக வெளியில் போயிடுறாரு. போன உடனே கௌதம முனிவர் போல இவன் உருமாறுறான். யாரு? இந்திரனாகப்பட்டவன். கௌதம முனிவர் மாதிரி முருமாறி அவனை உள்ள அகலியை கூடுவதற்காக வீட்டுக்குள்ள அப்படி போறான். குடிசைக்குள்ள போறான். வெளியில போனாரு. கௌதம முனிவர் பார்க்கிறார். விடிஞ்சிருச்சுன்னா என்ன அறிகுறி அப்படின்னா, இளம் தென்றல் காற்று வீசும். இளம் தென்றல் காற்று வீசும். பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீரோடைகள் எல்லாம் சலசலசலவென்று ஓட ஆரம்பிக்கும். எங்க பார்த்தாலும் அப்படி தெளிர்ச்சியாக இருக்கும். இதான விடுந்ததுக்குரிய அறிகுறி. ஆனா பார்த்தா அங்கே இளம் தென்றல் காற்று வீசவில்லை, பூக்கள் பூக்கவில்லை, நீரோடை ஓடவில்லை, எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு. பார்க்குறாரு. அப்போ இன்னும் விடியலை. அப்போ ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்திரனாகப்பட்டவன் அவர் மாதிரி உருமாறி உள்ளே போய் கூட போகிறான். கூட போனான்ல, அங்கேருந்து வந்துட்டார் கௌதம முனிவர். டேய் இந்திரா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. அடுத்த மொண்டாட்டின்னு சொல்லி என்னுடைய மனைவியோட கூட பாக்குறியா? நீ ஆசைப்பட்டேன்றது எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த மொண்டாட்டின்னு நினைச்சு கூட பாக்குற பத்தியா? நீ எதை நோக்கி வந்தாயோ, ஒரு பெண்ணிடத்திலே எதை நோக்கி வந்தாயோ அந்த யோனி எல்லாம் உன் உடம்பில் 1000 உருவாகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார். கௌதம முனிவர் சாபத்தை கொடுத்த உடனே யோனிகள்லாம் அவருடைய உடம்புல அப்படியே கண்ணாக மாறிடுச்சு. எங்கு பார்த்தாலும் அப்படியே தெரியுது. மனசு வேதனைப்பட்டு, ஐயா நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இதோடு நான் என்னால் வெளியிலே போக முடியாது, என்னை எப்படியாவது மாற்றி கொடுங்களோன்னே சாபத்தை விட்டுன்னா சாப மோட்சம் கிடைக்கும்ல. அப்பத்தான் அவர் சொன்னாரா, உனது கண்களுக்குத்தான் அது யோனியாக தெரியும், உனது கண்களுக்குத்தான் அது யோனியாக தெரியும், ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கெல்லாம் அது கண்களாக தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் அது கண்களாக தெரியும். அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு, அதாவது உன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுக்கு அங்க இருக்கக்கூடிய அப்படியே அந்த யோனியோட இருக்கக்கூடிய அது கண்கள் அந்த மயிலுக்கு போய் சேரும் அப்படின்னு சாப மோட்சம் கொடுத்தார். கொடுத்து வெளியில வந்தா அவன் கண்ணுக்கு தான் யோனியாக தெரிந்தது, மற்றவர் கண்களுக்கெல்லாம் அது கண்களாக தெரிந்தது. இரவுலே சென்ற நாளே இரவுக்கு 1000 கண்கள் வந்தது. யாருக்கு? இந்திரனுக்கு. யார் கொடுத்த சாபம்? அதுதான் கௌதம முனிவர் கொடுத்த சாபம். அது மட்டுமல்ல, தன் மனைவி இடத்துக்கு சாபம் கொடுத்தார். அடுத்தவன் தொடுவதற்கும் தன்னுடைய கணவன் தொடுவதற்கும் வித்தியாசம் தெரியாமல் கல் போல இருந்த காரணத்தினால் இன்றே நீ கல்லாக மாற கடவாய். அதே சமயத்திலே முக்கியமான ஒருவர் வந்து அவருடைய பாதம் உன் மேல் படும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று அவளுக்கு சாபத்தை கொடுத்தாரு. யாரு? கௌதம முனிவர். 1000 கண்ணு யாருக்கு வந்துச்சு? இந்திரனுக்கு. கொடுத்த சாபம் யாரு? கௌதம முனிவர். இதான் நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில். அம்மா, சரியான விளக்கம், அருமையான விளக்கம். ஆனா நீங்க சின்ன பையனு மட்டும் என்னை இடம் போட்டுறாதீங்க. என்னடா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கானே, இவனை இடுப்புல தூக்கி வச்சுட்டு போகும்னு உங்களுக்கு என்ன இருக்கலாம்? ஆமா, தலையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன அழகர் கோயில் மாடா? ஏங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அழகர்கள் குரங்க செத்த நேரம் துருத்தியை மூடிட்டு உட்கார முடியல. என்ன செய்யறது? இல்லைங்க, சொல்ல சொல்ல எதுவும் பேசாம அமைதியா இருக்கானே, அப்ப எதையும் வேண்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கலாம்? பிடிக்கிற ரெக்கில் நறுக்குன்னு பிடிப்பேன், பார்த்து பேசணும். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த புத்தகம் அமைதியா இருக்கும் பாருங்க. புத்தகம் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடாது, ஆனா அதை படிக்கிற நீங்க தான் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடுவீங்க. பாருங்க, பணம் அமைதியாதான் இருக்கும், பணம் அமைதியாதான் இருக்கும். பணம் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடாது, அதை வச்சிருக்கவங்க தான் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடுவாங்க.
பாட்டில் அமைதியாக தான் இருக்கும். பாட்டில் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடாது, அதை குடிக்கிறவங்க தான் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடுவாங்க. நல்ல விளக்கம், அருமையான. பிணம் அமைதியாக தான் இருக்கும். அது தூக்கு. பிணம் நான் தான் பெரிய ஆளுன்னு ஆடாது, அதை தூக்கிட்டு போற 4 பேர் தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. அதுக்கு பேரு தான் தலையெழுத்து. இருந்தாலும் நீங்க சொன்ன பதில் அருமையான பதில், கேட்ட கேள்விக்கு அருமையான விளக்கம். இன்னொரு கேள்வி கேட்டா உங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியுமா? கேள்வி கேட்கறதெல்லாம் சொன்னீங்க, சின்ன பையன் அதுல நல்ல பேசக்கூடியவர் சொல்லி தமிழ் பேச்சு நல்லா பேசுவேன்னு சொன்னீங்கல்ல. தமிழ் பேசுற வந்து தமிழ் பேச்சுன்னு சொல்றோம். சரிமா. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சவத்துக்கு 4வர், சகலத்துக்குமே 5வர். அப்படின்னா தவம் பண்ணா ஒரு ஆள் போதும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இது தமிழ் பேசுறது. ஆனா கட்டறிந்த அறிஞர்கள் 2 பேர் பேசுறோம் அப்படின்னா தமிழை பேசுறோம். என்ன செய்யறோம்? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணெய் சேர்ந்தால் போல கட்டாரே கட்டோரே காமுரு 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 காமுருகா என்று முருகனையே துதி பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி முருகனையே துதி பாடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க சின்ன பையன் சொன்னா நான் ஒத்துக்கிற முடியாதுல்ல. ஏன்னா சின்ன பையன் தான் சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கம்பரை எல்லாரும் சின்ன பையன் தான் சொன்னாங்க. ஆனா கம்பர் எப்பேற்பட்ட அறிவாளி, சாதாரணப்பட்டவரா கம்பர்? கவி சக்கரவர்த்தி கம்பர். அதுக்கு தான் ஆரம்பத்திலே ஒரு கவி சொன்னேன். 5 வயது அந்தன சிறுவனை 2 கவியில பாடி பிழைக்க வைத்தவர். அறவம் தீண்டி இறந்தவனை 2 கவிகள் பாடி பிழைக்க செய்தவன் கம்பன். அலியான் பள்ளியனையே அவன் கிடந்த அலிவரையின் மனிதாம்பே புலியான் பூனை புறமெடுத்து பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகலனடா. அலி என்றால் சக்கரம், அலி என்றால் கடல். சக்கராயுதத்தை ஏந்தி திருப்பாலில் படுக்கையில் இருப்பவனே திருப்பார் கடலில் மந்திரமலையாக இட்டபோது அதில் கயிறாக இருந்தவனே அமுதம் கடைய பயன்பட்டவனே என்று ஒரு கவி. பாறை சுமந்த படவரவே பங்கையக்கண் கிடந்திருக்கும் மெல்லனையே திருவார் பரணும் பூணும் திருவா பரணமே நஞ்சுடைய தூர நடா அப்படின்னு இன்னொரு கவி பாடினாரு. எங்க கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய தில்லைவாழ் அந்தணர்கள் குடியிருப்புக்கு போனாரு. அங்க 5 வயது அந்தன சிறுவனை அறவம் தீண்டி இறந்து விட்டா. அப்ப இந்த 2 கவியில பாடி பிழைக்க வைத்தாரு. அப்பேற்பட்ட பெரியவர் கம்பர். ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு இது உண்மையிலே கை தட்டணும். இந்த கவி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா. முத்தப்பா தம்பியை தவிர இந்த கவி இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சு இறந்து போனவன 2 கவி பாடி பிழைக்க வச்சேன் அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் கவியை முழுமையாக சொன்னது யாருன்னு கேட்டா முதல்ல அன்பு தம்பி முத்தப்பா அவர்கள் சொன்னாங்க. அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் சொன்னா, அப்படி நாரத ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் தம்பி சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கவியெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மைதானங்க? ஆமாம். இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அது மாதிரி அருமையான விஷயத்தை 2 கவி அழகா சொன்னீங்க. உலகத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். நல்லது வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுதான் உலக புகழ் பெற்றதாக இருக்கும். நல்லதை சொல்றா சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா சேர்ந்துருச்சுன்னா அதுதான் உலக புகழ். கெட்டது சீக்கிரமா சேர்ந்துரும், அது மாதிரி சீக்கிரமா அழிஞ்சிரும். அது மாதிரி உலகத்திலே நல்லது சொன்னீங்க, நல்ல விஷயம். ஆனா அந்த கம்பரை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா, இதே 5 வயது சிறுவனை காப்பாத்தினான்னு சொன்னீங்கல்ல, அந்த கம்பருக்கு அருள் கொடுப்பவள் யார்? கம்பருக்கு அருள் கொடுப்பவள் கலைவாணி. கலைமகள். அந்த கலைவாணி தானே இவன் கொடுக்குறா. ஆமாமா. அந்த கலைவாணி கம்பருக்கு எத்தனை முறை காட்சி கொடுத்திருக்கா? கம்பருக்கு கலைமகள். விவரமான ஆளா இருக்கீங்க. சரி, அதனாலதான் உங்கள்ட்ட கேள்விகளை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, ஒவ்வொரு கோயில்களிலும் சிவலிங்கம் எத்தனைமா இருக்கும்? ஒவ்வொரு கோயில்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு. சரி. 2 சிவலிங்கம் இருக்கு. சரி. 3 சிவலிங்கம் இருக்கு. 5 சிவலிங்கம் இருக்கு. சரி. இப்படி வந்து நிறைய இருக்கு. 108 சிவலிங்கம் இருக்கு. 1008 சிவலிங்கம் இருக்கு. நிறைய இருக்குங்க. எத்தனையோ கோயில்ல எத்தனையோ சிவலிங்கங்கள் இருக்கு. சரி. ஆனா 3 சிவலிங்கம் இருந்த ஒரே கோயில் எது? அது எங்க? திருப்பி கேள்வி. ஆமா, அதேதான். ஆமாமா. ஆட்டுக்கு நோம்பு அன்னையோட போகாது. ஆமா, சுட்டுக்கொள்ளு நோம்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்ப நீங்க கேட்டா நான் கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகுமா? நான் கேக்குறேன் உங்கள்ட்ட. சரி. ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலாகுமா? ஒரு கேள்விக்கு பதில் தான் பதிலாகும். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க பதில் சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கணும். அனாவசியமான அப்படி பேசுறீங்க வச்சுக்கோங்க. நாரத மகாமுனிவர சொட்டை ஒடிச்சு போடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கிறேன். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன சொட்டையை உடைச்சு புரியுங்க? ஆமா சொல்லுவேன். நீங்க
வச்சா அவ நீங்க வச்சாளா இல்ல நீங்க மரியாதையா பேசுங்க. என்ன இதெல்லாம் ஏன்ட்ட நீங்க பேசக்கூடாது. யாராவது புதுசா கட்டைய பிடிச்சிட்டு வருவீங்க. ஏன் நீங்க புதுசா எவ்வளவு கவனம் பிடிச்சிட்டு வருவா அவட்ட பேசுங்க. இல்ல அவட்ட பேசுங்க சாமி. கட்டைய உடைப்பேன்றீங்க. அப்படித்தான் சொல்லுவேன். கேக்குறதுக்கு பதில் சொல்லல. நாரதர் கூட பார்க்க மாட்டேன். கட்டி தொங்க விட்டு ஊரு. உங்களுக்கு பதில் தெரியாதா? யாருக்கு? நான் கேட்டதுக்கு உங்களுக்கு பதில் தெரியாதா? அப்புறம் நான் கேட்டதுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க. அம்மா யாருக்கு என்னதுக்கு கோபம் வரும்? ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு தெரியலன்னா கோபம் வரும். சரி. நான் கேட்டோனே உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களுக்கு பதில் தெரியலன்னு அர்த்தம். அதான் உண்மை. பத்தியா எப்படி மாட்டி விடுறத பாருங்க. அம்மா தெரியலாட்டி உள்ள போங்க. தெரியாச்சு எதுக்கு நான் உள்ள போறேன்? நான் சொல்லுவேன். நீங்களே எனக்கு தேவையில்லை. நான் கதையை நடத்துவேன். நீங்க என்ன எனக்கு சொல்றது? விளக்கத்தை சொல்லுங்க. அப்ப விளக்கத்தை நான் சொல்றதுக்கு முதல்ல நான் கேட்டதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நான் கேட்டது என்ன கேட்டேன்? கம்பருக்கு கலைமகள் எத்தனை முறை காட்சி கொடுத்திருக்கா? 4 முறை காட்சி கொடுத்தா. 4 முறை எங்க காட்சி கொடுத்திருக்கா? அம்மா ஆரம்பமே நீங்க பாடுனீங்கல? ஆமா. பாருங்க, குலத்துங்க சோழனின் மகளை யாரு காதலிக்கிறான்? கம்பர் மகன் அமராவதியா அம்பிகாவதி காதலிக்கிறான். அப்ப குலத்துங்கல் சோழனின் அரண்மனையில சோழ மன்னன் ஒரு பெருவிழா. அங்க கம்பர் மகன் அம்பிகாவதி போறான். அங்க போயிட்டு இவனுக்கு என்ன ஒரு தெரிஞ்சிருச்சு குலத்துங்க சோழனுக்கு, தன் மகளை அமராவதியா அம்பிகாவதி காதலிக்கிறாங்க. 100 பேரின்ப பாடல் பாடும்படி ஆணையிடுறான். சரி. அப்ப 100 பேரின்ப பாடல் பாடி முடிந்து விட்டது என நினைச்சு அம்பிகாவதி சிற்றின்ப பாடலை தொடறான். சரி. எப்படி? பூ எடுத்து வைக்கிறா. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பூ எடுத்து வைக்கிறா. முதல்ல வந்து கலைவாணின்னு சொல்லக்கூடிய விநாயகர் காப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பு பாடுறாங்க. இந்த அம்மா ஒரு பூ எடுத்து வச்சிருது. இவர் பாடியது 99 பாடல், இவ எடுத்து வச்ச பூ 100. அப்ப பாருங்க, கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவார் உலகில் வையமருமுன்னு பாட அப்பதான் கம்பர் குறுக்கிட்டு பாடுறாரு. எப்படி? இப்ப நான் சொன்னது கம்பர் பாடின பாட்டு தான். அந்த சொன்னீங்களா? அதான் முதவே அம்பிகாவதி பாடின அமராவதி நடந்து வரதை பார்த்து நோக எடுத்தடி கொப்பளிக்கன்னு பாடுனது. சுமந்த மருங்க அசைய மையம் பெரும்னு அவன் பாடுனாரு. அவர் பாடினாரு. இவர் அடுத்து பாடினாரு. அப்ப இந்த பாடல்ல கொட்டிக்கிழங்க என்று வந்தது யாருன்னா கலைவாணி. ஆமா. அங்க ஒரு முறை காட்சி கொடுத்தாளா? ஒரு முறை காட்சி கொடுத்தா. இரண்டாம் முறை எங்க காட்சி கொடுக்கிறா? குமுதமிட்ட குலவரை குத்தரின் திமிதமிட்ட திரியும் திரைகடல் துமிதம் ஊர்ப்புக வானவர் துள்ளினார் அமுதம் இன்னும் எளிமென்னும் ஆசையால். அப்ப இந்த கவியில துமி என்ற சொல்லு தமிழ் அகராதியில இல்ல என்று ஒட்டோ குத்தர் சொல்றாரு. அப்ப துமி என்ற சொல்ல நிரூபிக்க பாருங்க, அரசன் ஒட்டோ குத்தர் கம்பர் ஆகியோர் இடையோர் தெருக்கு போக, இடையோர் தெருனா என்ன? கோனார். அங்க பாருங்க, தெருக்கு போகையில், அந்த தெருவுக்கு போகையில கலைமகள் மோர்க்கடையும் பெண்மணியாக, 4 வேதங்களும் 4 குழந்தையாக, ரிக் யசுர் சாமம் அதர்வனம், அந்த 4 குழந்தைகளும் 4 வேதங்களும் 4 குழந்தையாக தவழ்கின்றன. அப்ப கலைமகள் என்ன சொல்ற அந்த குழந்தைகள்கிட்ட? தள்ளி போங்க, தும்மி தெரிச்சிடாம, தள்ளி போங்க, தும்மி தெரிச்சிடாமன்னு சொல்ல. அப்பதான் கம்பர் கூப்பிட்டு காமிக்கிறாரு, குழந்தைகளே நான் வந்து தயிர் கடைய போறேன், உங்க மேல துமி தெரிக்காமல் தள்ளி போங்க. அப்ப துமிங்கிற வார்த்தை நடைமுறையில இருக்கு அப்படின்னு கம்பர் கூப்பிட்டு காமிக்கிறாரு. யார்கிட்ட? ஒட்டோ குத்தரட்டி அரசன். அப்ப அங்க வந்து கலைவாணி காப்பாத்தி கொடுக்குறா. 2ஆம் முறை. 2வது முறையா? 3வது முறை எங்க பாருங்க, குலத்துங்க சோழனுக்கும் கம்பருக்கு ஏற்பட்ட மனக்கசப்பால் கம்பர் சேரநாடு போறாரு. சேரநாடு போகையில சேர மன்னன் என்ன பண்றாரு? கம்பரை பார்த்தோன்னே தன்னோட அரசபையில கவிஞராக நியமிக்கப்படுறாரு. சரி. அங்க முன்னாடி இருந்த கவிஞரா இருந்தவருக்கு இது பொறுக்கல. பாருங்க, ஒரு பதவியில ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இன்னொரு ஆள் அந்த பதவிக்கு வந்தா யாருக்கு தான் பொறுக்கும்? பொறுக்காதுல. அப்ப இவரை கவிஞராக நியமிக்கப்படவட்டியும் அந்த முன்னாடி இருந்த கவிஞராக இருந்தவர் ஒரு குடிமகனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ற? கம்பரும் நானும் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்று அரசன்ட்ட போய் சொல்லுன்னு சொல்ல. அப்ப இவன் என்ன பண்ற? அரசன்ட்ட போய் நானும் கம்பரும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு சொல்லவட்டியும் மக்கள்கள் அரசனும் கம்பரை ஏளனமாக நினைக்க, கம்பர் ஒரு குடிமகன் அப்படின்னு ஏளனமாக நினைக்கிறாங்க. ஆமா, அப்படின்னு ஏளனமாக நினைக்கிறாங்க. அப்ப கம்பர் என்ன பண்றாரு? இரவு தூங்கையில கலைமகளை துதிக்கிறாரு. கலைமகளே, என்னை எப்படி ஏளனமாக மக்கள்களும் அரசர்களும் நினைக்கிறாங்க அப்படின்னு துதிக்க வட்டியும் கலைமகள் காட்சி கொடுத்தா. கம்பருக்கு காட்சி கொடுத்து தன் காலில் அணிந்திருந்த சிலம்பை கலட்டி கொடுத்து, நாளை அரசபை போ, என் தாய் இறப்பதற்கு முன்பு என்னிடமும் ஒன்று என் தம்பியிடமும் கால் சிலம்பை கொடுத்துட்டு
இறந்தாள். அப்ப என் தம்பிட்ட அந்த கால் சிலம்பு இருக்கான்னு கேட்க சொல்ல, அப்பதான் குடிமகன் சொல்றான், நான் சொன்னதெல்லாம் பொய். எப்படி நான் சொன்னதெல்லாம் பொய்? உண்மையை சொல்லிவிட்டீங்க அத்தாடி, எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் சொன்னதெல்லாம் பொய் தான். ஏங்க கதை இல்லைங்க, கதை இல்லையா? ஆமா, குடிமகண்டு நான் கம்பரை சொன்னது பொய். இப்படி முன்னாடி இருந்த கவிஞர் தான் என்னை பொய் சொல்ல வச்சாரு, ஒட்டக்கூத்தர் தான் என்னை இப்படி செய்ய சொன்னாரு அப்படின்னு 3ஆம் முறை இரவு தூங்கையில காட்சி கொடுத்து காப்பாத்திட்டா. 4ஆம் முறை எங்க காட்சி கொடுக்குறா? அதே அரசபையில இந்த விலை மதிப்புள்ள கால் சிலம்பு உன்னிடம் எப்படி வந்ததுன்னு சேர மன்னன் கேட்கிறாரு. யார்கிட்ட? கம்பர்கிட்ட. அப்ப கேட்கையில கலைமகள் கொடுத்தான்னு சொல்லவட்டியும் அரசன் நம்பல. கலைமகள் எப்படி உன்னுடைய கனவுல மட்டும் வந்து கொடுத்தாங்க. அப்பையும் கம்பரு கலைமகளை துதிக்கிறாரு. கலைமகள் காட்சி கொடுத்தா ஒத்தக்கால் சிலம்புடன். சரி, அப்ப 4ஆம் முறை காட்சி கொடுத்தார். ஒற்றைக்கால் சிலம்போடு காட்சி கொடுத்தால் கலைமகளாகப்பட்டவள். ஆக மொத்தம் 4 இடத்துல கம்பருக்கு வந்து கலைவாணி காட்சி கொடுத்து காப்பாத்திருக்கு. ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எதிரியா இருந்தாலும் நியாயமா இருந்தா ஏத்துக்கிறணும். ஏன்னா புராணத்துல யாராவது பொய் சொன்னாங்கன்னா அதை மறுத்து பேசலாம், ஆனா உண்மையை சொல்லும் போது ஏத்துக்கிறணும். அருமையான முறையில அழகா சொன்னீங்க. 4 முறை காட்சி கொடுத்தா அப்படின்னு அழகா சொன்னீங்க. ஆனா நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க? அம்மா என்ன கேட்டேன்? 3 சிவலிங்கம் உள்ள கோயில் எது? 3 சிவலிங்கம் உள்ள கோயில் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சரிம்மா. 3 சிவலிங்கம் உள்ள கோயில் வேற எதுவும் இல்ல, ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்துல 3 சிவலிங்கம் இருக்கிறது. எப்படி அது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல ராமராகப்பட்டவர் போய் இலங்கேஸ்வரனை போய் அழிச்சிடுறாரு. ராவணனை அழிச்ச உடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிது. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு? எப்பொழுதுமே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சா சிவபெருமானை வணங்குவார். ராமர் வந்து சிவபெருமானை வணங்குவார். அப்ப சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னா அப்ப அங்க வந்து லிங்கம் கிடையாது. இவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னப்பா லிங்கத்தை காணாமே, ஒரு சுயம்புவாக லிங்கம் வேணும், சுயம்புவாக லிங்கம் வேணும் அப்படின்னு ஆஞ்சநேய பெருமானை கூப்பிடுறாரு. ஆஞ்சநேய பெருமாட்ட சொல்றாரு, சுயம்புவாக எனக்கு லிங்கம் வேணும், எங்க இருக்கோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு. சுயம்பு லிங்கம் எனக்கு வேணும். இல்ல சுயம்புனா தானா முளைத்தது, தானா வரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த லிங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே ஆஞ்சநேய பெருமான் கொண்டு வருகிறேன் சுவாமி என்று போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கிறார். 4 திசையிலையும் தேடி பார்க்கிறாரு. கடைசியில காசி என்ற இடத்துக்கு போறாரு. காசியில பார்த்தா எங்க பார்த்தாலும் சிவலிங்கம், 1008க்கு மேல இருக்கும் போல இருக்கு சிவலிங்கம். அப்படி நிறைய சிவலிங்கம் இருக்கு. இவர் பார்க்கிறாரு, எது சுயம்புவாக வந்தது? எல்லாமே சிவலிங்கமா இருக்கு. சுயம்பாக வந்த லிங்கம் எது அப்படின்னு சொல்லும் போது ராமபிரானை வேண்டுகிறார். ராமபிரானே, எனக்கு சுயம்பாக வரக்கூடிய லிங்கத்தை நீ தான் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் துதிச்ச உடனே அப்பத்தான் ராமபிரான் முன்புறால என்ன இருந்தார்? அவருடைய மகாவிஷ்ணுக்கு வாகனம் யாரு? கருடன். கருடன் என்ன பண்றாரு? வேகமா வந்து அந்த சுயம்பு லிங்கத்துக்கு மேல அப்படியே சுத்துறாரு. இதுதான் காட்டி கொடுக்கிறாரு. இப்படி சுத்தம் போது பள்ளி சத்தமிடுகிறது. பள்ளி சத்தமிட கருடன் சுத்த, இதுதான் சுயம்புலிங்கம் என்று சுயம்புலிங்கம் எடுக்க போறார். எடுத்த காசிக்கு யார் வந்து காவல் தெய்வம்? காலபைரவர். காலபைரவர் வந்து நிப்பாட்டிட்டார். ஏன் இடத்துல இருந்து எப்படி நீ எடுக்கலாம்? இது ஏன் இடம், ஏன் இடத்துல இருக்க லிங்கத்தை நீ எப்படி எடுக்கலாம்? எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இருவருக்கும் பயங்கரமான சண்டை. யாராருக்கு? ஆஞ்சநேய பெருமானுக்கும் கால பைரவருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அப்ப எல்லா தேவர்களும் எல்லா தெய்வங்களும் வந்து அப்பா ராமபிரானுக்காக இந்த லிங்கத்தை எடுத்துட்டு போறாரு, அதை கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த கால பைரவர் இருந்து லிங்கத்தை கொடுத்துட்டு அப்பதான் சொல்றாரு, இந்த இடத்துல என்னுடைய லிங்கத்தை காட்டி கொடுத்துச்சே கருடன், அந்த கருடன் இனிமேலே காசியிலே பறக்கக்கூடாது, பள்ளி சத்தமிடக்கூடாது, பூ மணக்கக்கூடாது, மாடு முட்டக்கூடாது, பிணம் எரியும் அங்கே பிணம் வாடை அடிக்கக்கூடாது அப்படின்னு சாபத்தை கொடுக்குறாரு. சாபத்தை கொடுத்த உடனே ஒரு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வர்றாரு. இங்கே சீதையம்மா அதுக்குள்ளே ஒரு லிங்கத்தை செய்கிறாங்க. அதுக்குள்ளே லிங்கத்தை நேரம் ஆயிடுச்சு, ஒரு லிங்கத்தை செய்கிறாங்க. அந்த லிங்கத்தை இவர் போய் அபிஷேகம் பண்ண போனார்ல, அங்கேருந்து ஆஞ்சநேய பெருமாள் வந்துட்டார். நிப்பாட்டுங்க சுவாமி, எவ்வளோ சிரமப்பட்டு நான் லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு என்னுடைய லிங்கத்துக்கு தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். இல்லைப்பா சீதை பண்ண அவங்க பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் முதலில் என்னுடைய லிங்கத்துக்கு தான் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும். சரி அப்படித்தானே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. சீதை செய்த லிங்கத்தை எடுத்து விட்டுட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை அங்கே வெயின்றார். அவ்வளோதானே, இந்த எடுக்கிறேன்
அப்படின்னு கையால கூட எடுக்கலை ஆஞ்சநேய பெருமான். தன்னுடைய வாளால கட்டி இழுக்கிறாரு. வாளால கட்டி இழுத்தா இழுக்க முடியல, வரமாட்டேங்குது லிங்கம். என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறார், வரவே இல்லை. அப்பத்தான் யோசிக்கிறாரு, ராமபிரான் சாதாரணப்பட்டவரா, அவருடைய மனைவி சாதாரணப்பட்டாளா? அப்ப சீதை செய்த லிங்கத்துக்கும் சக்தி உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சுவாமி என்னை மன்னிச்சுக்கங்க, 2 லிங்கத்துக்குமே நீங்க அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி 2ஐயும் வைத்து அங்கே அபிஷேகம் செய்தார்கள். காசியிலேருந்து வந்தனால காசி விஸ்வநாதர் என்ற பேரில் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறது. அங்கே ராமநாத சுவாமிகள் என்ற பேரில் அங்கே செய்த லிங்கத்துக்கு ராமநாத சுவாமிகள் என்று சொல்லி 2 லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுது. அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் 4 பேர் பேசுகிறாங்க. நம்ம சாமியே இல்லைன்னுக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா மணலில் வந்து என்னமோ லிங்கம் செஞ்சுச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்து அடித்த உடனே அந்த லிங்கம் கரைஞ்சு போயிடும். இது என்ன இந்த அம்மா பெரிய சக்தி உடையது, என்ன தெய்வமே இல்லைன்னு 4 பேர் பேசுகிறாங்க. பேசுகிறோன்னே அதே கூட்டத்திலே பாஸ்கரராயர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், எப்பா தெய்வமே இல்லையா, என்னையா சொல்கிறீங்க? சீதை செய்த லிங்கத்துக்கும் ஆஞ்சநேய பெருமான் கொண்டு வந்த லிங்கத்துக்கும் அபிஷேகம் நடக்க போகுது, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்கிறீங்களே, அடையாய தெய்வமே இல்லைன்னுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு லிங்கம் செஞ்சாருன்னுக்கிட்டு. அப்படியா, சரி இதை வேணால் நீங்கள் நம்ப வேணாம், நான் ஒரு லிங்கம் செய்கிறேன், சாதாரண மனுஷன், நான் செய்கிற ஒரு லிங்கத்தை அதை உன்னால் கரைக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உப்பு, கடல் உப்புல ஒரு லிங்கம் செய்கிறார். கடல் உப்புனாலே லிங்கம் செய்து இதை கரைச்சு பாருன்னார். கடலே வந்து அடிக்குது, தண்ணியாக ஊற்றுறாங்க, ஆனால் கரையவே இல்லை. அப்பத்தான் உலகத்திலே தெய்வம் இருக்கிறது என்று அந்த லிங்கத்துக்கு உப்பினால் செய்யனாலே உப்பு லிங்கம் என்று பெயரோடு 3 லிங்கத்தோடு ராமேஸ்வரத்திலே 3 லிங்கம் இருக்கிறது. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில். அம்மா சரியான விளக்கம். பேசலாம், நீங்களும் பேசலாம், நானும் பேசலாம். 64 கலைகள்ல பேசுறது ஒரு கலைதான். வாயுள்ள புள்ளதான் புழைக்க சொல்லுவாங்க. ஆமா, இருந்தாலும் பேச்சுல எத்தனை நேரங்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆனா உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் பேசக்கூடியவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா அவங்கள சந்திக்கணும். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமா என்னைய சந்திங்க. ஆமா, இன்னொரு சந்திப்பு வந்துச்சுன்னா, இதே இடத்துல இன்னொரு சந்திப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா எங்க அண்ணன் கிட்ட பேசுங்க வேண்டான்னு சொல்லல, அவர்கிட்ட கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு என்னைய சீக்கிரம் சந்திங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பு, கண்டிப்பா அன்னைக்கு ஆப்பு வைக்கிறோம் உங்களுக்கு. அடுத்த சந்திப்பு உங்களுக்கு தான் ஆப்பு இருக்கு. அடுத்த சந்திப்பு அம்மா, அடுத்த சந்திப்பு எனக்கு ஆப்பு இல்ல, உங்களுக்கு நான் வைக்கிறேன் ஆப்பு. ஆப்பு வைக்கிறீங்கல்ல, அந்த ஆப்பு வச்சனால ஒரு கோயில் உருவாச்சு. அடுத்த மேடையில பேசிக்குவோம், படிச்சுட்டு வாங்க. சரி, ஆப்பு வச்சனால ஒரு கோயில் உருவாச்சு. சரி, இன்னைக்கு அந்த கோயில் பிரசித்தி பெற்று இருக்கு. எங்க இருக்கு? அடுத்த மேடையில கூட சொல்லுங்க. வாங்க வாங்க, அடுத்து வாங்க. உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்மா. 2 வாரம் அந்த ஆப்பு எங்கட்ட கொடுங்க. நீங்க ஆப்பு வைக்கிறது தெய்வத்துக்கு, நாங்க சொல்றது அம்மா நடந்துக்கங்க. அம்மா, ஆமா, உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன்மா. இதெல்லாம் நியாயமே இல்ல, நியாயமே இல்ல. என்ன நியாயத்தை கேக்குறீங்க? ஒரு பெண்ணுக்கு யாராவது புருஷன் பார்த்து வருவாங்களா? ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தானே பார்த்து வருவாங்க. மாப்பிள்ளைனா கல்யாணம் ஆகாதவர். சாமி, சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது. கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து வருவாங்களா, புருஷன் பார்த்து வருவாங்களா? சேட்டை அவங்களுக்கு. நானும் பார்த்துக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களே. புருஷன் எனக்கு வேண்டாம், அடுத்த புருஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு மாப்பிள்ளை பாட்டு புருஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆடவர் நினைக்கிறீங்க, ஆம்பளை அர்த்தம். ஆத்தாடி பாவம், ஆம்பளைனா ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளை தானே, அது எங்களுக்கு தெரியாதாக்கு. ஏன்னா நீங்க புருஷன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது வேண்டாம். புருஷன் அப்படின்னா சுந்தர புருஷே, கழுத்து புருஷே, வகுத்து புருஷே அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷே எனக்கு வேண்டாம். எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும். அப்ப புருஷன் வேணாம், வேண்டாம். ஆகையினாலே சொல்லும் முன் வார்த்தை கேளுமா. ஏய், புருஷன் பேரா அவர் பேரை சொல்லலையா? இல்ல, பேரை சொல்லாம நான் எப்படி சொல்லுவேன்? பேரை சொல்லணுமா? புருஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. பேரை சொல்லாம நீங்க வாடுங்க, நேரம் ஆச்சு. பேரை சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப பேரை சொன்னா ஒத்துக்குருவீங்களா? இதெல்லாம் நீங்களே எத்தனை நாடகம் பாக்குறீங்க, வள்ளி திருமணம் எத்தனை பாருங்க. புருஷன் பேரை சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அப்புறம் கட்டுனா எப்படி கட்டுவாங்க? புருஷன் கண்டவரை போய் கட்டிட்டு திரிவாங்க. புருஷன் பேரை சொல்ல வக்கு இல்ல, வக்கு இல்ல. புருஷன் பேரை சொல்லுங்க, சொல்லுங்க பாப்பா. மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க பாப்பா. வடிவேல் மேல
உங்களுக்கு சேட்டை. என்ன மாப்பிள்ளை பேரை சொல்ல சொன்னீங்களா? மாப்பிள்ளை பேரை சொன்னோன்னே ஆட்டத்தை பார்த்தீங்களா? ஆட்டம் வருது ஆட்டம். உங்க ஆட்டத்தை அடக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆட்டம் ஆடுறீங்க. ஆனா நீங்க யாரை போய் மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்கீங்க? முருகனை போய் மாப்பிள்ளைய பாட்டு வந்திருக்கீங்க. முருகன் யாரு? தெய்வ பிறவி. நான் யாரு? மானிட பிறவி. ரெண்டு பேருக்கு நீங்க சேர்த்து வைக்கணும் பாக்குறீங்க. உங்க சேர்க்க சரியில்லை சாமி. அதனால மாப்பிள்ளை படி எனக்கு பிடிக்கல. வேற மாப்பிள்ளைய பாட்டு வாங்க. வேற மாப்பிள்ளைய பாட்டு வந்து கல்யாணம் எப்படி தெரியுமா நடக்க? சும்மா அப்படியே நடந்தா வள்ளி திருமணம் நடந்த மாதிரி இருக்கணும். வள்ளி திருமணமா அப்படி இந்த இழுவையே இருக்கக்கூடாது. வெட்டு 1 துண்டு 3 அப்படின்றா தான் எனக்கு பிடிக்கும். அதனால சொல்றேன் மாப்பிள்ளை பிடிக்கல வேற மாப்பிள்ளைய பாட்டுவாங்க அப்படின்னா பொய்யான தவ வேடம் மகாலட்சுமிக்கு என்ன வேலை? செல்வத்தை கொடுக்கக்கூடியது. சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடியது. சக்திக்கு என்ன வேலை? சக்தியை கொடுக்க. யமனுக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடியது. சித்திரகுப்தனுக்கு என்ன வேலை? சித்திரகுப்தனுக்கு கணக்கு வேற. சூரியனுக்கு என்ன வேலை? சூரியனுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய. சந்திரனுக்கு என்ன வேலை? எல்லாம் ஒளிய கொடுக்கற. எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்தால. எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்தால. உமக்கு மட்டும் ஏன் அப்படி கூட்டி கொடுக்கற வேலையை கொடுத்துருக்க? இந்த பொழப்புக்கு சாகல. வெக்கமல்ல உங்களுக்கு எல்லாம். கையில கட்டைய பிடிச்சிட்டு கழுத்துல கொட்டைய போட்டுட்டு என்னையும் பாரு. வெக்கமல்ல. கூட்டி கொடுக்கறதுல ஒரு பொழப்பாயா? இல்ல ஒரு பொழப்பா? இதுக்கு தான் மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு வரீங்க. வெக்கமல்ல. கூட்டி கூட்டி சாமி கூட்டி சாமி கூட்டி ஓடி 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 கூட்டி கூட்டி கொடுப்பது உங்கள் கோடி. பொழப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னோட வேலை என்ன வேலை? என்ன வேலை? இல்லாதவருக்கு இல்லாதத கூட்டி. ஆமா இல்லாததுக்கு இல்லாதான் கூட்டி. சாமிக்கு பிரஷர் ஆயிட்டாரு. உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன இல்ல? எனக்கு எல்லாம் தான் இருக்கு. நான் காவல் பார்க்க வந்திருக்கேன். எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு இல்ல இல்ல. என்ன இல்ல எனக்கு? எனக்கு என்ன இல்ல? அம்மா உங்களுக்கு புருஷன் இல்ல. புருஷனை கூட்டி தரேன். இதுல என்ன தப்பு கண்டு? ஏய் நான் புருஷன் இல்ல என்னை கூட்டி கொடுங்க நான் கேட்டேனா உங்கள்ட்ட? இல்ல கேட்டேனா? வாய் சவடால் பேசக்கூடாது. வாய் கிழிச்சு விடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கணும். அம்மா இல்லாதவருக்காமா இல்லாத நான் புருஷன் இல்லைன்னா உங்கள்ட்ட நான் கேட்டேனா? நாரதர் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா. என்ன பேசுறீங்க? அப்படி இருக்கணும். சரியான ஆள் இல்லைன்னா சரி வராது. கேட்க முடியாது. திருட்டு பையன் ஆறுது. மொல்ல மாதிரி பையன் ஆறுது. முடிச்சவைக்கு பையன் ஆறுது. பார்த்து கூட்டி கொடுக்குறேன். இன்று சூரியன் உதயத்திற்குள் மாப்பிள்ள முருகபெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டலனா வைத்தியத்துக்கே வைத்தியம் பாக்குறது நான் தான். பாக்கல போங்க ஓடுறத பாரு. அப்பா இவரை பிடிச்சி உள்ளதெல்லாம்னா பெரும்பாடா போச்சு. போ நீ அவர் பெறப்பட்டு வர போறாரு. என்ன செய்ய காத்திருக்காரோ? முருகா நீ சீக்கிரமாக வர வேண்டும். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாரதரிடம் இப்படி எல்லாம் பேசினேன். சீக்கிரமாக வர வேண்டும் முருகா. முருகா வசீகரா உன் நெஞ்சி நிக்க. ஹலோ 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 ஏய் இந்த பெட்டி ஏத்துக்கணும் சார். ஹலோ ஹலோ
சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நினைக்காத நேரம் உண்டோ, நினைவில் புரிவாய். நினைக்காத நேரம் உண்டோ, ஓம் சத்யாய நமக. தொழிலுக்கும் முதல்வனாக விளங்கும் முக்கண்ணன் நெற்றிக்கண்ணிலே 6 நெருப்பு புயல்கள் உருவாக பொறிகளாரும் சரவணம் என்னும் ஞானப்புல் புகுந்த சரவண புயலை விட அங்கே 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்ட வருங்கால் அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் ஒருதருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அமணர்களை சமூகரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் மேல் பெற்று கிரிய சக்தி தெய்வானை திருப்பரங்குடத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியை மனம் புரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ளேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பெண்ணே என்பதற்கு நாரத மாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம்.
சுகம் என்னவோ நமஸ்காரம். வருக வருக, இசை மேதையே வருக, இசை பிரம்மே வருக. திருலோக சஞ்சாரியே, தாங்கள் நலம் தானே? நலம்தான் முருகா. யாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. அந்த வகையிலே தமிழ் கலவுடாகிய நானும் உங்களை அன்போடு வரவேற்க ஆசைப்படுகிறேன். வரவேற்கட்டுமா? வரவேற்கும். வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, வாரும் வாரும் வீணாகான பிரியரே, பிரியரே திலோக சஞ்சாரியே, தேவகுமாரியே, நீலகண்டாரியே, தேவகுமாரியே, திலோக சஞ்சாரியே, தேவகுமாரியே, அங்கணன் வைதனத்தை மதிப்பது ஒய்யே. வீணாகான பிரியரே, வாரும் வாரும் வீணாகான பிரியரே, பிரியரே நீரெல்லாம் தண்ணீர் மேலாக ஏறுங்கள் நீர். நீருமிங்கு சென்றே நேரடையழுங்கள் நீரெல்லாம் தண்ணீர் மேலாக ஏறுங்கள் நிகழ்த்தும் கணத்தில் நிகழ்த்தும் வாரும் வாரும் வீணாகான பிரியரே, பிரியரே பிரியரே நாரதரே முருகா. தாங்கள் எங்கெங்கு சென்று ஏதேது கண்டு தாங்கள் வந்த நோக்கம் முருகா, வரும்
மார்க்கத்திலே தொண்டை நாட்டிலே குறிஞ்சி நிலத்திலே சிற்றூர் அருகிலே கனி ஒன்று கண்டு வந்தேன். இதுதான் விவரம் முருகா. உங்கள் முன்பு முருகப்பெருமா எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி கருவனூரை சேர்ந்த வசீகரன் அவர்களுக்கு கிராந்தி சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவப்படுத்தப்பட்டார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு கிராமத்தாருக்கும் எனது சார்பாகவும் கலைக்கூடத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி இருந்த வணக்கம். வணக்கம். ஆக தாங்கள் வந்த நோக்கம் கனி கண்டு வந்தேன் முருகா. கனி. ஆமா முருகா. கண்டது கனி. ஆமா முருகா. பார்த்தது நாரத முனி. அதை அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே இந்த நாரதனின் பணி. இதுவே உங்களுடைய பணி. ஆமா முருகா. கவலை இல்லை. இனி இனி கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா முருகா? நான் கண்டு வந்தேன், அதை கொண்டு வரணும் என்பதற்காக உங்களிடம் சொல்ல வந்தேன். கண்டு வந்த செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. ஏற்கனவே ஒரு கனி கண்டு வந்தீங்க. ஆமா முருகா. அதனால கிடைத்தது பழனி. பழனி. பழனி மட்டுமா கிடைச்சு? என்ன கிடைச்சு? ஒரு முளை கோவண துணி. ஐயா ஒரு முளை ரெண்டு பார்த்தேன். ஒரு முளை கோவண துணி. அதனால என்ன பயன் எனக்கு முருகா? ஒரு படை உங்களுக்கு கிடைத்துச்சுல முருகா, சிறப்பான படை. படை வீடு. ஆமா பழனி என்ற திரு ஆவணன்குடி என்ற படை வீடு கிடைச்சிச்சு. ஆமா முருகா. அதனால கோமண துணி ஒண்ணு கிடைச்சிச்சு. இப்ப அப்ப கொண்டு வந்த கனியினால கோமண துணி கிடைச்சிச்சு. சரி முருகா. இந்த கண்டு வந்த கனியினால அந்த கோமண துணியை அவுத்துட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. நாராயணா, இதே உங்களுக்கு நியாயமா? என்ன முருகா இது உங்களுக்கு நியாயமான்னு கேட்டேன். அப்படி இல்ல முருகா. அப்ப சின்ன பயலா இருந்தேன். இந்த கனியாலையும் சிறப்பான படைவீடு அமையும் முருகா. அப்ப சின்ன பயலா இருந்தேன். சரி. கோவணத்துல பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி. இப்ப நல்ல இளவட்டமா வந்து நிக்கிறேன். இப்ப கோவணத்தை அவுத்து பார்த்தா நல்லாவா இருக்கு முருகா? அப்ப கண்டு வந்த கனியினால ஒரு படைவீடு கிடைச்சிச்சு. இப்ப கண்டு வந்த கனியினாலையும் ஒரு படைவீடு அமையும் முருகா. நாரதரே. ஆமா. ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தீங்க. ஆமா முருகா. அது எனக்கு கிடைக்கல. சரி முருகா. கிடைக்காம போச்சு. சரி கிடைக்கலன்னு விட்டுட்டேன். சரி முருகா. அந்த கனியே கிடைக்கல. இந்த கனி எனக்கு எதுக்கு முருகா? இந்த கனி உங்களுக்கு கிடைக்கும் முருகா. ஆமா முருகா. அபிஷேக பிரியா, சிவா, அலங்கார பிரியா, விஷ்ணு, சோத்திர பிரியா, சூர்யா, கனிப்பிரியா, கந்தா, கனிப்பிரியா, கந்தா. ஆமா முருகா. அதனால கனியை என்கிட்ட கண்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. அன்னைக்கு பாருங்க ஒரு கனி கொண்டு வந்தாரு. சரி. அந்த கனியை எங்க அண்ணன்ட்ட கொடுத்தாங்க. ஆனா உலகத்தை சுத்தினது நியாயப்படி பார்த்தா நான் தான். அந்த கனி எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். எனக்கு கிடைக்கல. சரி எங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு. சரி அண்ணன் தானே வாங்கினாரு, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த கனியை எங்க அண்ணனுக்கு கொடுத்தையில அந்த கனி எங்க அண்ணன் இன்ன வரைக்கும் சாப்பிட்டுருக்காரா? இல்ல முருகா. சாப்பிடல. இல்ல சாப்பிடாதவருக்கு எதுக்கு அந்த கனி? சாப்பிடாததுக்கு எதுக்கு அந்த கனி முருகா? அததான் ஏற்கனவே என்ன சொன்னேன் நானு. அந்த கனிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பான படைவீடு உங்களுக்கு அமர்ந்துச்சு. அதனாலதான் அந்த கனியை நான் கண்டு வந்தேன். எங்க அண்ணன் சாப்பிடல. சரி. அது என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா அது விசக்கனி முருகா. நீங்க கொண்டு வந்தது ஒரு விசக்கனி. ஆமா முருகா. ஒரு விசக்கனியை கொண்டு வந்து என் குடும்பத்தவே காலி ஒண்ண பார்த்தவர் இவரு. இவரை நம்பி நான் அந்த கனியை வாங்கலாமா? நல்லா இருக்குமா? அப்பவே என்னை காலி ஒண்ண பார்த்திருக்காரு. நான் தப்பிச்சுக்கிட்டே இப்ப காலி ஒண்ணு வந்திருக்காரு முருகா. இப்ப கண்டு வந்த கனி விசக்கனி அல்ல முருகா. ஏன்னா யாரு கொண்டு வந்தாலும் நான் ஏத்துக்கிருவேன். சரி முருகா. நாரதர் கொண்டு வந்தா ஒரு பயம். ஏன் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். இந்த நாரதர் வர்றாருன்னா ஒரு பயம். நம்மளை எதுலைனாலும் மாட்டி விட்டு போய் அவர் தப்பிச்சுக்கிருவாரு. இவருக்கு இதே வேலை தான். பாருங்க, ஸ்ரீதேவி மூதேவின்னு 2 பெண் இருந்திருக்காங்க. ஸ்ரீதேவி மூதேவி. இந்த 2 பேத்துல யார் அழகுன்னு ஒரு போட்டி. ஸ்ரீதேவிக்கு மூதேவிக்கு போட்டி வரும் பொழுது இதை யாருக்கிட்டே போய் கேட்காம கிறங்க நாரதர்கிட்ட வந்து கேட்க என்ன அவள சொல்றேன். மூதேவியும் ஸ்ரீதேவியும் என்ன செஞ்சிருக்கேன்? என்னமோ கரகம் உண்டு இங்கிட்டு நீட்டின மாதிரி இருந்துச்சு. பஞ்சாயத்து பண்றாள் என்ன செஞ்சிருக்கேன்? ஏன்னா நீங்களே ஒரு பொதுநல தொண்டை. பொது நலமா இருந்து பேசணும், சுயநலமா இருந்து பேசக்கூடாது. சுயநலமா ஒருபோதும் இருக்க மாட்டேன். ஆமா முருகா. என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்ரீதேவி மூதேவியை கூப்பிட்டு யாருங்கனாலும் ஒரு பக்கம் நின்று அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கணும். இவர் என்ன பண்ணாரு? ஸ்ரீதேவியை கூப்பிட்டு, ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகா இருப்ப,
மூதேவி நீ போகும்போது அழகா இருப்ப. முருகா ஆ, என்ன பொம்பளை தான் ஜாட பேச்சு, நீங்களும் என்ன மூதேவின்னு இங்கிட்டு நிட்டுறீங்க? உங்களை சொல்லுவனா? மூதேவிய சொன்னேன். மூதேவிய ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகா இருப்ப. சரி முருகா. மூதேவி நீ போகும்போது அழகா இருப்ப. சரி அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சொன்னீங்க. எதுக்காக அப்படி சொன்னீங்க? முருகா, ஒரு ஆளை சொல்லிட்டு ஒரு ஆளை சொன்னோம்னா மன வருத்தப்படுவாங்க. பாருங்க, இப்ப ஸ்ரீதேவிய நீ அழகா இருக்கேன்னா மூதேவி கோச்சுக்கிறோம். அப்ப மூதேவி நீ அழகா இருக்கேன்னா ஸ்ரீதேவி கோச்சுக்கிறோம். அப்ப அப்படி கிடையாதுங்க. நீங்க ஸ்ரீதேவி அழகா இருக்கேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த மூதேவி உங்களை பிடிச்சுக்கிறேன். அதுல அவர் தப்பிக்கிறதுல விவரமான ஆளு இல்ல முருகா. யார் மனமும் வருத்தப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இருவருமே அழகாக இருக்கேன் என்று சொன்னார். மூதேவி இவரை பிடிச்சுக்கிறன்ற காரணத்துக்காக ரெண்டு பேர்த்தையும் அழகா இருக்கேன்னு சொல்லிவிட்டாரு. அந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க? நாரதரே நம்மள அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாரு, வாங்க போகும்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அங்க நடந்தது என்ன? இவர் தலை தப்பிக்கிறக்காக அந்த செயலை செஞ்சாரு. இப்ப இங்க இவர் தலை தப்பிக்கிறக்காக நீங்க என்ன மாட்டி விடலாம்னு நினைக்கிறீங்களே, நியாயமா? முருகா, கண்டு வந்தது கனி உங்களுக்கு. இப்ப எனக்கு கனி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. அவ்வளவுதானே? ஆமா முருகா. அந்த கனியை ஏத்துக்கிறேன்மா? ஆமா முருகா. கனிகளுக்கு பெருமையில் இருக்கிறதா? இருக்கு முருகா. கூறுங்க. இதோ கூறுகிறேன் முருகா. பெருமை நல்லா இருந்தா தான் ஏத்துக்குவேன் முருகா. மகனிக்கும் தேன் கதலி மகனிக்குமே பொங்கனிய கையிட்டு மனம் பூரித்தே. மகனிக்கும் தேன் கதலி மகனிக்குமே பொங்கனிய கையிட்டு மனம் பூரித்தே. கணித கணியை கிணமே கொய்யாமல் கொய்தனவே முருகா. அந்த இந்திர சந்திரனும் மகனும் சிரிக்கணும், அந்த ரம்பையும் உருவசையும் தொண்டுகள் சீரிடணும், மாமனை தொழுவி கட்டிக்கணும், தொண்டையிலதான் நினைச்சு இதுதான் கனியின் பெருமை முருகா. மாங்கனிக்கும் தென்கதலி. ஆமா முருகா. வங்கனிக்கும் மேல் இனிக்கும் பூங். அப்ப மேல இனிக்கும்னா கீழே துவக்குமா? என்ன எதுலயுமே ஒரு வில்லங்க தானா உங்களுக்கு? ஏன்னா ஒரு கனியை எடுத்துக்கங்களே. சரி முருகா. கனியில பாருங்க, அடிப்பகுதி நல்ல இனிப்பா இருக்கும். ஆமா முருகா. காம்பு பகுதி கசப்பா இருக்கும், இல்ல துவப்பா இருக்கும். சரி முருகா. ஒரு கரும்பு எடுத்துக்கங்க, அடிப்பகுதி நல்ல இனிப்பா இருக்குமா இல்லையா? ஆமா முருகா. முனிப்பகுதியை பாருங்க, ஆமா முருகா, துவப்பா இருக்கும். ஆமா முருகா. இதுல நீங்க சொன்னது என்ன? சாமி இதுல ஊடால இன்னொரு கரும்பு இருக்கு. அது சுத்தமா துவப்பா இருக்கும். மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். நான் கனிந்த அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும். இதுவே கனியின் சிறப்பு. நீங்க பாத்துட்டு வந்த கனிக்கு மேல இனிக்கும்ன்றீங்களே, இது கனிதானா? கனிதான் முருகா. கனி. ஆமா முருகா. இல்ல ஒருவேளை அந்த கனி எது அழுகி இருக்குமோ? இல்ல முருகா. அழகான கனி, அற்புதமான கனி. அழுகல? இல்ல முருகா. நீங்க பாத்தீங்களா? ஆமா முருகா. என்ன வெறுப்பா? ஏன்னா எனக்கு பார்த்துட்டு வந்த கனியை வெறு பார்த்தேன்றாரு முருகா. நான் பார்த்ததுனாலதான் உங்ககிட்ட கண்டு சொல்ல வந்தேன். அந்த கனியை நீங்களும் பார்த்து நானும் பார்த்து நல்லா இருக்குமா? நீங்களும் பார்த்து நானும் பார்த்தா நல்லா இருக்குமா? முருகா, கனி இங்க இருக்குன்னு சொன்னாதான் நீங்க போய் அந்த கனிய நல்ல எண்ணத்துலதான் பாத்துருக்கீங்க. ஆமா முருகா. கெட்ட எண்ணத்துல பாக்கல. இல்ல முருகா. கெட்ட எண்ணத்துல பாக்கல. இல்ல முருகா. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க அந்த காலத்திலே 52 பொண்டாட்டி கட்டினவரு, ஏதோ ஓரஞ்சாரமா சவள புத்தி இருக்குமேன்ற எண்ணத்துல கேட்டேன். நாராயணா, அதெல்லாம் முன்னோரு பிரேவில முருகா. கனியை பார்த்த உடனே இது முருகனுக்கு வந்தது நினைச்சிட்டேன். ஆமா முருகா. வேற எதுவும் கிடையாது. சமர்ப்பணம், முருகனுக்கு சமர்ப்பணம். வரும் பொழுது யாரோ பார்த்துட்டு வந்தாரு. எங்க அப்பாவை பார்த்தாரு, எங்க அம்மாவை பார்த்தாரு, அவங்க அப்பாவை பார்த்தாரு. அவங்களுக்குலாம் இந்த கனியை பார்த்தா கொடுக்கணும்னு என்ன வரல. இல்ல முருகா. ஏதோ இந்த முருகனை பார்த்தா அவருக்கு எப்ப பார்த்தாலும் இழிச்ச வாய் மாதிரியே தெரியும். இல்ல முருகா, கனிப்பிரியா கந்தான்னு நீங்க தானே இப்ப கூட சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு தான் அந்த கனி. கனிப்பிரியா கந்தான்றக்கா என்கிட்டயே இந்த கனியை கொண்டு வந்தா நான் என்ன எவ்வளவுதான் தாங்கிறது? கனியை பூலா கண்டு வந்தா உங்ககிட்ட தான் கொண்டு வருவேன். ஏன் இழிச்சா பையனை எதுக்கு சொன்னேன்னா, என்ன இழிச்சா பையன் நினைச்சிடாதீங்க. இல்ல முருகா. உலகத்துல பிறக்கிற குழந்தை கூட அழுதுகிட்டு பிறக்கும். ஆனா
சிரிச்சுக்கிட்டே பிறந்தது நான் ஒரு ஆள் ஒரு ஆளு அதான் இழுச்சா பையன். ஆமா ஏன் அதை சிரிச்ச வயன்னு சொல்லலாம்ல? இழிச்ச வயன்னு சொன்னா அந்த 10 பேர் சிரிப்பாகல்ல. ஆமா முருகா. இவருக்கு அதுல ஒரு சந்தோஷம். நாரதர் ரொம்ப மோசமான ஆளுங்க. அப்ப அக்கனியே இக்கணமே கொய்யாமல் கொய்தணைக்கணும். ஆமா முருகா. கணம் என்பது நொடி பொழுதுல அணைக்கணும். அணைக்கணும். நொடி பொழுது அணைக்கலாமா? அணைக்கணும் முருகா. ஆமா முருகா. அணைத்தால் அனைத்தும் தருமா? அனைத்தும் தரும் முருகா. அணைக்கிற அனுப்புல காலம்புறா நம்மள உங்களையே நினைக்கணும். அப்படி நீங்க அணைக்கணும். நினைச்ச பின்னாடி நினைக்கணும். அப்பேற்பட்ட கனி அப்பேற்பட்ட கனியை பிடிங்க. ஸ்லாக்க மன்ன முனியே ஸ்லாக்க மன்ன முனியே ஸ்லாக்க மன்ன முனியே ஸ்லாக்க மன்ன முனியே சாக்கிரன முடியா சாக்கிரன முடியே மார்பத்து கொண்ட கனிதனும் மார்பத்தை கொண்ட கனிதனுக்கு ஸ்லாக்க மன்ன முனியே ஸ்லாக்க மன்ன முனியே சுவைதருப்பேன் கனிவே சுவைதருப்பேன் கனிவே நோக்கோடு குழந்தைக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்பனுக்கெல்லாம் சுவைதரக்கூடிய கனி. ஆமா முருகா. அப்ப நீங்க அந்த கனியை நோக்கி இருக்கீங்க. நான் நோக்குனேன் முருகா. ஆமா முருகா. பாத்தீங்களா? அதாங்க நான் சொன்னேன், நாரதருக்கு அந்த சவல புத்தி இருக்கு. நான் நோக்குனேன்றாரு பாருங்க. ஆமா முருகா. நீங்க மச்சினேன் தானே முருகா? பார்த்துட்டு வந்தேன். நோக்குறது உங்க வேலை. பாக்குறதுக்கு நோக்குறதுக்கு அர்த்தம் இருக்கு. பாருங்க, பாக்குறதுனா ஒருவர் மட்டும் பாக்குறது, நோக்குறதுனா இருவர் நோக்குறது. அவர் மனதாலையும் என் மனதாலையும் நோக்குறது தான் நோக்குறது. பாக்குறது வந்து ஒருவர் மட்டும் பார்க்கிறது. நீங்க மட்டும் நோக்கணும். நான் அதை பார்த்துட்டு வந்தேன். ஒரு நோக்கத்துல இருந்துடுறீங்க. நான் நோக்கத்துல இல்ல முருகா, நீங்க நோக்கத்துல இருக்கணுமாக நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் செய்திடக்கூடிய கனி. ஆமா, கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் சுவாசிக்கலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம், அணைக்கலாம். நினைக்கலாம், அணைக்கலாம். உள்ளத்தோட அப்படியே அணைக்கலாம். உங்களையும் சேர்க்கிறீங்க என்ன இல்ல முருகா, நீங்க அணைக்கணும் முருகா. நீங்க அணைக்கணும் சொல்லுங்க. அணைக்கலாம் அப்படி கை ஓட்டுறாரு. ஒருத்தன் நினைக்கிறது ஒருத்தன் அணைக்கிறது. அது அப்படி அது அப்படி ரெண்டு ஒரு ஆள் தான். நான் தானே நீங்களே அணைங்க முருகா. ஆமா முருகா. இவருக்கு அந்த சவல புத்தி இருக்குப்பா. நாராயணா நாராயணா ஓயாமதானா 52 ஒண்டாடி சும்மா வெட்டி இருக்கீங்க. நினைக்காம வெட்டி ஏன் உடம்புக்கு இல்ல நினைக்காம கட்டி இருப்பாரு. ரொம்ப இழைச்சிட்டாரு. 52 ஒண்டாட்டில எங்க வச்சிருக்கீங்க முருகா? உங்களுக்கு தான் முருகா அச்சரமாக கொடுத்து எனக்கு கொடுத்துருக்கீங்களா? ஆமா முருகா. 52 ஆமா முருகா. அப்படி சொல்லிக்கிட்டு போங்க ஊருகள்ல. முருகா உங்களுக்கு தான் 52 கொடுத்திருக்கேன். எங்க கொடுத்துருக்கீங்க? அச்சரமாக அச்சாரமாக கொடுத்துருக்கீங்க. ஆமா முருகா. அப்படி இருக்கனால பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி கண்டாரி நீரை பற்றி கனியை பார்த்த உடனே பறவை இனங்கள்லாம் பறந்தோட காரணம் முருகா, பறவைகளுக்கு எட்டாத உயரத்துல இருக்கு முருகா. ஏன்னா ஒரு கனியை பார்த்த உடனே பறவை இனங்கள்லாம் எப்ப என்ன நினைக்கும் தெரியுமா? இதை எப்ப சாப்பிடலாம்னு நினைக்கும். இதை எப்ப சாப்பிடலாம்னு நினைக்கும். ஆனா இவர் பார்த்துட்டு வந்த கனிய பறவைகளே பார்த்து பயந்து ஓடுதுன்னா அப்ப என்ன விஷயமா இருக்கு? எட்டாத உயரத்துல இருக்கோ முருகா? பறவைகளுக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க. சொல்லுங்க முருகா. வந்ததுல இருந்து கனி கனின்றீங்களே. சரி முருகா. இந்த கனி ஏற்கனவே கனிஞ்ச கனியா? கனிஞ்ச கனியா? கனிஞ்ச கனினா ஏற்கனவே கனிஞ்சு போய் தெரியுதா அந்த கனின்னு? இல்ல இல்ல முருகா, அழகான கனி முருகா. கனியாத கனி. கனியாத கனி. ஆமா முருகா. நல்ல உதக்காயா இருக்கா? உதக்காயாதான் இருக்கு. எட்டாத உயரத்தில் இருக்க எனக்கு மட்டும் எப்படி எட்டும் முருகா? உங்களுக்கு எட்டும் கிட்டும் முருகா. எனக்கு எட்டும் கிட்டும். ஆமா முருகா. நான் ஏறினா தாங்குமா? தாங்கக்கூடிய கனி. ஆமா. நீங்க ஏறி பார்த்தீங்களா? ஆமா, நான் ஏறது இதுதான் எனக்கு பொறுப்பு. ஏன்னா நான் மலையில ஏறி இருக்கேன். சரி முருகா. மயில்ல ஏறி இருக்கேன். ஆமா முருகா. ஒரு நேரத்துல கெடாயில ஏறி இருக்கேன். ஏறாதவே இல்ல. ஒரு நேரத்துல ஏறி இருக்கேன். ஒரு நேரத்துல ஒரு கிளவிய குனிய வச்சு ஏறி இருக்கேன். பாத்தீங்களா? என்னைய சவல புத்தின்னு ஒரு கிளவிய ஏறி இருக்காரு. அப்படி கிடையாது.
கிளவிய குனிய வச்சு ஏறினேன்னா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு ஔவையார் பாட்டிய குனிய வச்சு ஏறி இருக்கேன். ஆமா முருகா. தமிழை பற்றி தெரிய வச்சிருக்காக அதெல்லாம் ஏறினே தாங்குச்சு. சரி முருகா. இந்த கனி தாங்குமா? தாங்கு முருகா. தாங்கு முருகா. வலுவான கனி. வலுவான கனி. பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிக்கிங்க. ஆமா முருகா. முருங்கை கொப்புண்டா உடஞ்சு போயிரும் சொடக்குன்னு. நல்ல புளியங்கொம்பா. ஆமா முருகா. எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எட்டாத கொம்பில் இருக்கும் எட்டாத கொம்பில் இருக்கும் கனியை எப்படி ஏறி பறிக்கணும். ஆமா முருகா. நான் கேக்குறேன் 8 படிக்குத்தானே 2 கொம்பு இருக்கு. ஆமா முருகா. நீங்க அந்த கொம்பை பார்த்தீங்களா? கொம்பை பார்த்துட்டு நீங்க வம்பா பேசுவீங்க. கொம்பை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் முருகா. தப்பான எண்ணத்துல பார்க்கல. விவரமா இருக்காரு. அப்ப நீங்க கொம்பை பார்த்திருக்கீங்க. ஆமா முருகா. கொம்பை போய் பார்த்தீங்களே. சரி முருகா. கொம்பு எப்படி இருந்துச்சு? கொம்பு எப்படி இருந்துச்சு கேக்குறது புள்ள வில்லங்க. அப்புறம் நான் அந்த அப்படி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க உங்களுக்கு சபல புத்தி இருக்குன்னு மறுபடியும் சொல்ல. இது எனக்கு பொழப்பு. ஏன்னா ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டா கிளை இருக்கும் முருகா. நான் கனியை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த கனியை போய் நீங்க பாருங்க. அதுக்கு கொம்பு இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு நீங்களே மறுபடியும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னீங்கல்ல. சரி. பார்த்தது கொம்பு எப்படி இருந்துச்சு? கொம்பு இப்படி இருந்துச்சு முருகா. சொல்லணும்லனே. இப்படி இருந்துச்சு முருகா. கொம்பு எப்படி இப்படி இருந்துச்சு? கொம்பு எப்படி இருக்கு? கொம்பு எப்படி இருக்கு? கொம்பு ஊசியா இருக்கும். இல்ல கொம்பு எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஒவ்வொரு மரக்கிளையில கிளை எப்படி இருக்கும்னா இப்படி இப்படி விரிஞ்சு இருக்கும். ஆமா. அந்த கிளையில ஒரு கொம்பு போய் அதுல காம்பு இருக்கும், அதுல கனி இருக்கும். உண்மை. ஆனா இவர் பார்த்துட்ட கொம்பு வந்து இப்படி இருக்குன்றாரு. இது என்ன கொம்பு முருகா? இப்படி இருக்கு முருகா. இப்படி. ஆமா முருகா. நேரம் இருக்கு. இது எதுக்கு வம்பு? நீங்களே பார்த்துட்டு வந்து சொல்லுங்க கொம்பு எப்படி இருக்குன்னு. அப்ப நீங்க பார்க்கல. நான் பார்த்தேன் முருகா. அதான் நான் இப்படி இருக்குமுன்ட்டேன். அப்புறம் அதுலயும் நீங்க இம்பிட்டு வில்லங்கம்மா கேட்டீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு வந்து கொம்பு வலுவா இருக்கா? கொம்பு வலுவான கொம்பு முருகா. வலுவான கொம்பு. ஆமா முருகா. ஆக எனக்கு ஒரு சந்தேகம். ஏறி கூட நீங்க தொத்தி பாருங்க வலுவான கொம்பு. பாத்துங்க அவருக்கு எம்புட்டு இதுன்னு பாருங்களே. எப்படியாவது கொஞ்ச நேரத்துல என்கிட்ட அதை தள்ளி விட்டுணும். அவருக்கு அதே என்ன. ஆக தலை தப்பிக்கணும்ல. எனக்கு சந்தேகம். நீங்க பார்த்துட்டு வந்தது கனிதானா? கனிக்கு இவ்வளவு விளக்கம் கேட்டுட்டு இப்ப கனிதானான்னு கேக்குறீங்க. கனி இல்ல முருகா. கன்னிதான் முருகா. கன்னி பெண்ணை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா முருகா. கடைசியில் உங்களுக்கு வேலையை பார்த்தீங்களா? ஒரு பொம்பளையத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு முருகா. ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு. இவ்வளவு நேரம் கனி கனின்னு என்கிட்ட போய் சொன்னாரு. இப்போ ஒரு பொம்பளையை பார்த்துட்டு வந்து முருகா ஒரு விளையாட்டா உங்களோட விளையாண்டு அப்படியே கனியை கண்டு வந்தேன் என்று கூறி சொல்லலாம்னு இந்த கனியை கண்டு வந்திருக்கிறேன். பெண்ணை என்கிட்ட மாட்டி விட்டுவிட்டு நீங்க ஓடலாம்னு பாக்குறீங்க. முருகா ஆதியில கொடுத்த வாக்கு பாதியிலே இருக்குல்ல. அமுதவள்ளி சுந்தரவள்ளியை கண்டு வந்திருக்கிறேன். ஆமா முருகா. இவ்வளவு விடலாமா? இல்ல முருகா, விடக்கூடாது. சிறையில் அடைக்கணும். சிறையில நீங்க அடைக்கணும். மனச்சிறையில் அடைக்கணும். அப்புறம் மறுபடியும் நான் அடைக்கணும்னே. அப்புறம் இந்த நீங்க ஒரு நோக்கமா இருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை. 8 திருமணத்துல காந்தரவனுக்கு அடிமணம் புரிய வேண்டும். திருமணத்துக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன் முருகா. வருவீங்களா? நான் வருவேன் முருகா. கண்டிப்பா. நான் அப்படித்தான் கேட்பேன். வருவீங்களான்னு கேட்பேன். வருவேன் முருகா. நீங்க வருவேன்னு வேகமா சொல்றீங்களே. அப்புறம் நான் தான் கண்ணியவே கண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் நான் முருகா. இவரே ஒரு ஊர் சுத்தி ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு முருகா. பொது நல்ல தொண்டன். இதெல்லாம் ஊர் சுத்தி முதல்ல ஊரை சுத்தணும், அப்புறம் தான் உலகத்தை சுத்தணும். நீங்களே ஒரு ஊர் சுத்தி ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. எவன் குடும்பத்தடா ஒரு கலகம் உண்டு பண்ணலாம்னே தெரியலே. ஏன் கல்யாணத்துல வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவரை போய் கட்டிக்க போறியம்மா, அவர் உங்ககிட்ட இருப்பாருன்னு போய் சொன்னீங்கன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? முருகா கண்டிப்பா மனம் ஏற்றுக்கொள்ளும்படி சுந்தரவள்ளி உங்களிடமே இருப்பா. ஆனா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நான் வருவேன். இதுல ஒருபோது மாற்றம் இல்லை. வருவீங்க இல்ல? ஆமா முருகா. என்ன கொண்டு வருவீங்க? நாவால் பாமாலை பாடி பூமாலை 2 கொண்டு வருவேன். பூமாலை கொண்டு? ஆமா முருகா. பூமாலை கொண்டு பாமாலை ஒரு தங்களுக்கு புகழ் மாலையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு இருக்கேன் முருகா.
கல்யாணத்துக்கு தேவையான முன்னாடி வேலையை புள்ள நான் பாக்குறேன், பின்னாடி வேலையை புள்ள நீங்க பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் இதுக்கு தான் நான் வேணாம்னே. நான் கல்யாணம் பண்ண அவர் வந்து முன்னாடி வேலையை பூரா அவர் வாக்குறாராம். முருகா, இந்த ஆளுக்கு இருக்கியா சவல புத்தி? முருகா தப்பா நினைக்காதீங்க முருகா. முன்னாடி வேலைனா மூர்த்த கால். மூர்த்த கால் என்ன பண்ணுவாங்க ஒரு திருமணத்துக்கு? ஓ, மூர்த்த கால் ஊன்ற வேலை முன்னாடி வேலை. பின்னாடி வேலை நீங்க என்ன பண்ணணும்? குழி வரிக்கிறோம்ன்றிய. மறுபடியும் குழி ஏன் மூர்த்த கால் ஊன்றம்னு சொல்ல வேண்டியதானே? மூர்த்த கால் ஊன்ற குழி தானே வரிப்பாங்க. ஆமா முருகா, குழி வரிங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. சரி முருகா, என் வாழ்க்கையில ஆழமா தோண்டி விட்டு போயிடாதீங்க. இல்ல முருகா, ஆழமா தோண்டணும்னு நினைச்சா இந்த கண்ணியவே நான் கண்டு வந்திருக்க மாட்டேன். சரி, பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆமா முருகா, நீங்க முன்னாடி செய்யுங்க. சரி முருகா, நான் போய் பின்னாடி செய்யறேன். அததானே நானும் சொன்னேன். இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? மூர்த்த கால் ஊன்ற வேலையை முன்னாடி பாருங்க. சரி முருகா, நான் போய் திருமணத்துக்கு ஆக வேண்டிய தாலி கட்டுற வேலையை பின்னாடி பாருங்க முருகா. போயிட்டு வரட்டுமா? சென்றுவாங்க. ஏன்னா நீங்க வள்ளின்னு சொன்ன உடனே என் காலு நிக்க மாட்டீங்க. ஆனா இப்படியே போக வேண்டாம் முருகா. இருங்க, இப்படியே போலன்னா இதை பூரா அவுத்துட்டு போக சொல்றீங்க. இல்ல முருகா, அவர் அந்த வள்ளி சுந்தரவள்ளி வேடுவர் இனத்தை சேர்ந்ததாக இருப்பதால் கருமாரி மகன் உருமாகி சென்று ஒரு வேடுவராக சென்று மான்குட்டியை தேடி வந்தேன் என்று கூறி அந்த வள்ளியை வதுவே செய்ய வேண்டும். வேடுவனா உருமாறி போகணும். ஆமா முருகா, மான தேடி போகணும். மானுன்னு போனா மாமியாரை புடிச்சிருவீங்க. அப்ப நீங்க மாமியார் தேடி போயிருக்கீங்களா? நான் போகல முருகா, நீங்க மாமியால புடிச்சிட கூடாதுன்னு நான் சொல்றேன். மான்குட்டியை தேடி போனேன். ஆமா முருகா. ஏன் மாப்பிள்ள நான் கேக்குறேன். சரி முருகா, ஏன் ஒரு யானை குட்டியை தேடி போலாம், குதிரையை தேடி போலாம், அது என்ன மான்குட்டியை தேடி போகணும்? வயிற்றில் பிறந்தவள் அல்ல, மானுக்கு மறுவேர் பெண்ணு. ஆமா முருகா, அதனால மான தேடி போகணும். ஆமா முருகா. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. ஆமா முருகா, நீங்க இருந்து வர்றீங்களா? இருந்து வரேன் முருகா. இருந்து இன்னும் 4 குடும்பத்தை கெடுத்துட்டு வாங்க. ஆமா, இப்படியே ஊர்ல சொல்லிட்டு போங்க. நல்ல பேரு நாரதருக்குன்னு பூராவரும் சொல்லட்டும். என்னை இந்த உலகம் என்னும் நாடக மேடையில் நல்லதொரு நடிகனாக உருவாக்கிய அன்பு அப்பா பலகானத்தைச் சேர்ந்த செல்வமணி சப்பா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நாடகத்திற்கு வாய்ப்பினை வழங்கி கொடுத்த கோட்டைப்பட்டினம் கிராமத்தார் அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு அக்கா பாலாசிரி ஆர்எம்பி பாலாசிரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளி அமைப்பாளர் அவர்களுக்கும் பக்கமேள கலைஞர்களுக்கும் என்னுடன் நடிக்க வந்திருக்கும் நடிகர்களுக்கும் மற்றும் ஆவியூர் மாநகரம் கண்டெடுத்த அற்புத புதல்வன் அன்பு அப்பா மறைந்த மாமேதை சிரிப்பு நடிகர் மெஜஸ்டிக் திலகம் என்று பெயர் பெற்ற ஸ்டாலின் பாண்டி அவர்களின் தவ புதல்வன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் ஆவியூர் மாநகரம் கண்டெடுத்த உதயநிதி என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 கைத்தட்டி